என்ன சொன்னீங்க போன்ல? சொன்னது எதுவுமே புரியவே இல்ல. அஞ்சலி வர புரண்டு புரண்டு படுத்திருந்தா, அதான் வெளியே வர சொன்னேன். லாவண்யா கால் பண்ணியிருந்தா. ராகவ் அங்க போறதுக்கு முன்னாடியே அபியும் ஆகாஷும் போலீஸோட அங்க போயிட்டாங்க. நான் கூட ராகவ் அபி சொன்னதை மீறி கிளம்பி போக மாட்டானு நினைச்சேன். ஆனா அவன் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துக்கிட்டான். அபி ஏமாற்றத்தோட வெளியே வந்ததை பார்த்தப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமாச்சு தெரியுமா? காலையில இந்த வீட்டுல ஒரு பெரிய டிராமா நடக்கும். ராகவ் பாட்டி எதிர்த்து பேசிட்டு திரும்ப மும்பைக்கு போயிடுவான். ராகவ் அவளை சுத்தமா வெறுப்பான்னு கனவுலா கண்டாத்த. இப்படி ஆயிடுச்சு. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நம்ம பிளான்ல பாதி சக்சஸ் ஆயிடுச்சுல்ல. அபிய மீறி ராகவ் லாவண்யாவுக்கு உதவி செய்ய போகணும்னு நினைச்சோம்ல, அது நடந்துருச்சு. என்னத்த என்னதா இருந்தாலும் நைட்டு முழுக்க அந்த லாவண்யா கூட ராகவ் தங்கியிருந்தா அபிக்கு அவன் மேல பயங்கர வெறுப்பு வந்திருக்கும். உங்க பையன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனை யார அந்த நேரத்துக்கு அபிய கூட்டிட்டு அங்க போக சொன்னது? என்ன பண்றது, அவன் ரொம்ப நல்லவனா போயிட்டானே. நரிக்கு பிறந்தது மானுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆகாஷ் எதை செஞ்சாலும் எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி செய்யறான். என்ன பண்ணி தொலைறதுன்னே தெரியல. எங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். ஆகாஷ் அணுவை காதலிச்சுதான் என்னோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே அஸ்திவாரமே. அப்படியே அவன ஏ கிருஷ்ணா, ஆகாஷ் என்னோட ஒரே பையன். அவனை நான் என்ன வேணாலும் திட்டலாம். ஆனா அந்த உரிமைய நான் வேற யாருக்கும், நீ உட்பட யாருக்கும் கொடுக்க முடியாது. பார்த்து பேசு. சாரி, இப்படி சொதப்பிடிச்சேன்னு டென்ஷன்ல பேசிட்டாத்த. உன் டென்ஷன் எல்லாம் ராகவ் கிட்டையும் அபி கிட்டையும் காட்டு. சரி, அதை விடுங்க. இப்ப லாவணி என்னதான் சொல்றா? நீ சொன்ன மாதிரி அபிக்கும் ராகவுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு அவகிட்ட சொன்ன. நாளைக்கு என்ன ஒரு பெரிய பிளானோட வந்து பாக்குறதா சொல்லியிருக்கான். சரி சரி, நீ போ. அஞ்சலியும் முழிச்சுக்க போறா. நான் பின்னாடி வரேன். போ.